குளிக்க போகிறோம். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ தம்ப்நெயில் பார்த்தோன்னே மேக்ஸிமம் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி ஏதோ ட்ராவல் லாக் தானே. ஆமாங்க, நிறைய பேர் பர்சனலாக பார்க்குற இடத்துல நல்ல ஊர் சுற்றுற என்ஜாய் பண்ணுறேன்லாம் கேட்குறாங்க. ஸோ என்ன ஒரு விஷயம்னா, அப்பா அம்மா வந்து சென்னையில் இருக்காங்க, அப்பாவோட ஒர்க்கு சென்னையில் இருக்குது. என் தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கான், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு அடிக்கடிலாம் ஊருக்கு வர முடியாது, எப்போயாச்சும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க. அதுவும் ஒரு 1 வீக் 10 டேஸ் அந்த மாதிரி வெக்கேஷன் தான் வருவாங்க. ரொம்ப நாளாக லாங் லீவாலாம் இருக்க முடியாது. ஸோ அப்போ வர்றதோட எங்களை எங்கேயாச்சும் லோக்கலில் பக்கத்தில் எங்கேயாவது கூப்பிட்டு போவாங்க. சரி வர்றதே ஒரு 10 டேஸ் தானே, சரி எங்கேயாவது கூப்பிட்டு போவோமேன்னு எங்களை கூப்பிட்டு போவாங்க. ஸோ இப்போ நான் அந்த இதெல்லாம் தான் கண்டினியூஸாக வீடியோ கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் நான் கண்டினியூஸாலாம் கொடுக்க முடியாது. ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் தான் அது வீடியோ எடிட் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன். ஆனால் நிறைய பேருக்கு நான் கண்டினியூஸாக கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ கண்டினியூஸாக இவன் நல்லா என்ஜாய் பண்ணுறா போல இருக்குன்னா நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கிளியரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிளான் பண்ணது வேறு ஒரு இடத்துக்கு, பட் அங்கே போக முடியலனால நாங்கள் குற்றாலம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாப்பா கூப்பிட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து என்னோடய சிஸ்டர் வரல. என்னோடய அம்மா அப்பா அப்புறம் வந்து என்னோடய மாமா மாமி, என்னோடய அம்மாவோட பிரதர், கூட பிறந்த பிரதர், அவங்க ஒய்ஃப், ஸோ இவங்க கூட தான் நான் போயிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து பைபாஸ் திருநெல்வேலி போய் திருநெல்வேலி பைபாஸ்லேருந்து நாங்கள் வந்து குற்றாலம் தான் போயிருந்தோம். நாங்கள் வந்து உண்மையிலே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு போனோம். பட் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு போன இடத்துல. ஸோ என்னன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
மேக்ஸிமம் கிளிப்பிங் வந்து காரில் போகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா போகிற பிளேஸு சீனரிலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பயங்கர கிளைமேட்டுமே அவ்வளோ ஜில்லுன்னு. அந்த தென்காசி அந்த சைட்லாம் போன உடனே பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு கிளைமேட்டு அந்த உண்மையிலே அந்த சீனர்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் அந்த கிளிப்பிங்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்திருந்தேன். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போனது 5 ஃபால்ஸுக்கு தான் போனோம். மெயின் குற்றாலம் பழைய அருவிக்கு 2வது போய்க்கலாம் சொல்லிட்டு 5 அருவிக்கு தான் போயிருந்தோம். என்ன பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா குளிக்க விடலை. ஏன்னா அங்கெல்லாம் வந்து பயங்கர மழை பெஞ்சிருந்துச்சு. ஸோ எப்போ வேணாலும் தண்ணி வந்து வெள்ளம் வந்துடும் சொல்லிட்டு அங்கே தடை போட்டுட்டாங்க குளிக்கிறதுக்கு. சரி அவ்வளோ தூரம் போயிட்டோமே பார்த்துட்டாவது வரலாம் சொல்லிட்டு நாங்களும் அங்கே போய் காரை பார்க் பண்ணிவிட்டு சரி அந்த அருவியாவது போய் பார்க்கலாம் பக்கத்தில் போயின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். உண்மையிலே கிளைமேட் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேகமாக அப்படி சூப்பராக ஜில்னஸாக இருந்துச்சு. நல்லா காற்று பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அந்த 5 அருவியை மட்டும் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். க்ளவுடியாக இருந்துச்சு நல்ல. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து அந்த ஃபால்ஸ் கிட்டே போகும்போதே பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே குளிக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டு பாவம் பயங்கர டிஸப்பாயின்மெண்ட். நிறைய டூரிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. பட் யாருமே குளிக்க அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ போலீஸுமே பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. சும்மா பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அங்கே இதெல்லாம் போட்டுட்டாங்க. பட் தண்ணியுமே ரொம்ப ஃபோர்ஸாகவே இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு வந்து ஏன்னா மலையிலலாம் வந்து நல்ல மழை பெஞ்சு மேற்கு தொடர்ச்சி மலை தான் இது. ஸோ அங்கே நல்ல மழை பெஞ்சிட்டா இங்கே வந்து தண்ணி கூடிரும். ஆல்ரெடி இப்போ தான் ரீசெண்டாக வந்து குற்றாலத்தில் ஒரு பையன் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டான். ஸோ அதனால தான் அவங்க வந்து பயங்கரமாக முன் எச்சரிக்கையாக வந்து குளிக்க விடலை. அது நல்லதாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபோர்ஸாகவே இருந்துச்சு தண்ணி பார்க்கவே. பட் இருந்தாலும் குற்றாலத்தை பார்த்தோன்னே குளிக்க தான் எல்லாருக்கும் ஆசை வரும். அந்த தண்ணியை பார்த்தாலே எல்லாருக்கும் அப்படி தான் ஆசை வரும். பட்டு டிஸப்பாயின்மெண்ட் தான் எங்களுக்கு. எல்லாருமே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். என்ன பண்ண அது மட்டும் தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 5 அருவியில் கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே 5 அருவிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சரி ஓகே 5 ஃபால்ஸில் தான் குளிக்க விடலை. மெயின் ஃபால்ஸுக்கு போயிடலான்னு குற்றாலம் மெயின் அருவிக்கு வந்துட்டோம். அங்கேயுமே வந்து பயங்கர மழைனால அங்கேயுமே குளிக்க விடலை, தடன்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே வந்தாச்சு பார்த்துட்டாவது போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே வந்து உண்மையிலே வந்து குற்றாலத்தில் வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா சில ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அங்கே கிடைக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு மேக்ஸிமம் நிறைய இடத்துல கிடைக்காது. அந்த மாதிரி சீசன் டைம்ஸில் தான் அது கிடைக்கும். ஸோ ஒன்று வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு பேர் எக் ஃப்ரூட்டுன்னு சொன்னாங்க. முட்டை பழம். இந்த முட்டையில் இருக்க மஞ்சள் கரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் இனிப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து கேரம்போலா, அந்த ஸ்டார் ஃப்ரூட் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும். அந்த பிங்க் கலரில் இருக்கிறது ஒரு மாதிரி நெல்லிக்காய் மாதிரி புளிக்காய். நம்ம பட் அதோட நேம் எனக்கு சரியாக தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து அங்கே கிடைக்கும். ஸோ அங்கே அதையும் 2 பாட்டில் நான் வாங்கினேன். யூக்கலிப்டஸ் ஆயில் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போனால் தான் நிறைய ஆயிலெலாம் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து அப்படி நாங்கள் நடந்து போனோம். அங்கேயும் பயங்கர ஃபோர்ஸாக போய்கிட்டு இருந்துச்சு தண்ணி. ஸோ யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. போலீஸ்லாம் ஆல்ரெடி அந்த கேட் மாதிரிலாம் போட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி கயிறுலாம் கட்டிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து அருவியை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. சரி ஓகே கொஞ்ச நேரம் அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் அப்படியே லைட்டாக மழை அப்படியே சாரல் வருது, மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி ஓகே இதுக்கு மேலே அங்கே நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே மெதுவாக கிளம்பிட்டோம். அங்கே போனோடனே நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸு, நிறைய ஷாப்ஸ் அங்கே சைடில் இருக்கும். குற்றாலம் சைடில் வந்து ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் யாராவது குளிக்க வரும்போது ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படுமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஷாப்பு, ஃப்ரூட் ஷாப்பு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு நிறைய ஷாப்ஸ் வந்து சைடில் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஆஸ் யூஷுவலாக அது இருந்துச்சு. குளிக்க மட்டும்தான் தடை. ஸோ நிறைய மக்கள் வந்து வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ நாங்களும் சரி ஓகே அப்படியே ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் ஷாப்பில் நின்று ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. செரி, அப்புறம் ஆரஞ்சு, அவகோடா, அப்புறம் லம்பூட்டான்,
அப்புறம் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் மாதிரி குட்டியாக ஒரு ஃப்ரூட் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு என்னடா இது அந்த சக்கப்பழம் மாதிரியே குட்டியாக இருக்குன்னா அவங்க வந்து இது ஐனி சக்கைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து அந்த அந்த ஏதோ ஒரு மலை பிரதேசத்தில் தான் அது இருக்குமா, வேறு எந்த இடத்துலையுமே இது வராதுன்னு சொன்னாங்க ஐனி சக்கை. ஸோ அதை வந்து நாங்கள் சும்மா ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணோம். பட் 90 ஒரு பழம் 90 சொன்னாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு, ஒரு மாதிரி புளிச்சிட்டு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. பட் ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கிரேப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு நிற்கும் போது பயங்கரமாக மழை வந்துட்டு. அப்புறம் நல்ல வேலை குளிக்கலாம் அலோவ் பண்ணலை. ஏன்னா மழை பெய்யும்போது எப்போ வேணாலும் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வந்து பயங்கரமாக இருக்கும் ஃபோர்ஸாக. ஸோ அலோவ் பண்ணாதது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்புனோம். பட்டு இன்னொரு அருவி இருக்குது, புலி அருவின்னு சொல்லிட்டு டைகர் ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்க. அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் வரும், குளிக்க விடுவாங்கன்னு சொல்லி நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே போய் காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கே போனால் நாங்கள் ரொம்ப தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, வந்ததுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டோம் ட்ராவல் பண்ணி, கொஞ்சம் கூட குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகும்போதே கரெக்டாக 7:30 8 o'clock கிட்ட இருக்கும். அந்த டைமில் தான் போய் குளித்தோம். சரி ஓகே போய் பார்த்துட்டு குளிக்கலான்னு போனோம். பட் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் அந்த சைடு விழுந்துச்சு. எல்லாருமே ஒரே இடத்துல நின்று குளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கொஞ்சம் வந்து ஜென்ட்ஸ் தனியாக லேடிஸ் தனியான்னு கொஞ்சம் பிரித்து விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லேடிஸ் நாங்கள் ஒரு 1/2 hour தான் குளிச்சுப்போம், ரொம்ப நேரம் குளிக்கல. ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 1/2 hour குளிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அங்கே மட்டும் தான் குளிக்க முடிஞ்சுது. வேறு அதனால கொஞ்சம் அந்த இடத்துல எல்லா கூட்டமும் கொஞ்சம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மற்ற இடத்துல அலோவ் பண்ணலனால இங்கேயே எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். நைட்டு ஒரு 10:30 11 ஆகிட்டு. பசி வேறு பயங்கரமாக, எல்லோரும் குளித்தாலே பசிக்குமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான தென்காசி சைடு அந்த சைடு போயிட்டாலே அந்த பார்டர் புரோட்டா, ரஹ்மத் புரோட்டா கடை வந்து தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அங்கே அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் அங்கே அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். அவ்வளோ போட்டுக்கிட்டே இருக்காங்க, கூட்டமும் காரில் வந்துக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே அவ்வளோ ஃபேமஸாக புரோட்டா தான் ஃபேமஸாக. புரோட்டா, நாட்டுக்கோழி, காடை இதுதான் ஃபேமஸ்ன்னாங்க. நாங்களும் அங்கே போயிட்டு பார்க்க வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பட் உள்ள கூட்டமும் டேஸ்ட் வைஸும் ஃபுட்டு வந்து உண்மையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம் வராங்க. நானே உண்மையில் அது ஒரு கரெக்டாக அன்டைம்லலாம் இருக்கும். நாங்கள் 12 மணி ஆகிட்டாங்கன்னு கிளம்பி வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் சாப்பிட்றதுக்கு. உண்மையிலே அவ்வளோ நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் வைஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து அங்கே போனோடனே அது ஃபேமஸே புரோட்டா தான், அப்போ நம்ம அதானே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டாவும் நாட்டுக்கோழி வாங்கியிருந்தாங்க. காடையெல்லாம் சாப்பிட்றீங்களான்னு எங்கள் அப்பா கேட்டாங்க. பட் காலையெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு இலையை வச்சு புரோட்டா போட்டிருந்தாங்க. ஆளுக்கு ஃபஸ்ட்டு 3 பீஸ் புரோட்டா கொடுத்தாங்க. சின்ன சைஸாக தான் இருந்துச்சு. இந்த காயின் புரோட்டா, பன் புரோட்டா மாதிரி சின்ன சைஸில் தான் இருந்துச்சு. பட் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ஜூஸியாகவும் இருந்துச்சு அந்த சால்னா. அப்புறம் ஒரு பீஸ் 2 பீஸு நாட்டுக்கோழி கொடுக்காங்க. பெப்பர் சிக்கன் மாதிரி நல்ல பெப்பர் போட்டு தூக்கலாக இருந்துச்சு. நான் ஒரு பீஸு சாப்பிட்டுட்டு ஒரு பீஸு எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு ஆம்லேட் போட்டிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அதோட. ஸோ இவ்வளோ தாங்க அன்னைக்குள்ள இது. நாங்கள் ஈவினிங் கிளம்புனோம், நைட் ஆகிட்டு வீட்டுக்கு வர 1 மணி ஆகிட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.